தொடு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு போற வேலு? 2 விரல என்ன வச்சிருந்த? ஒன்னு Focusing on career. அப்ப ரெண்டாவது Vibing for IPL. தொட்டது ரெண்டாவது. ஐயோ வேலு வேலைய ஆரம்பிச்சிட்டானேடா. எல்லாம் ரெடி. சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன். வா கிளம்பலாம். டேய் ரொம்ப நாளாச்சு பா உன்னை இந்த மாதிரி பார்த்து. இல்ல குமார் கண்ணாடி போட்டு போ, நல்லா இருக்கும். போடு வாங்கடா. குமாரே ஒரே ஒரு ஸ்டில் ஏத்துற குமாரே. பாஸ் மொட்டை பாஸ் 10 வருஷம் உள்ள அண்ணன் மட்டும் நான் சட்டையும் உள்ள போறது முடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாதுல்ல. ஒன்னா படிச்சவங்க சுந்தரபாண்டி, நானு, மாப்பிள்ள பாக்குறவங்களே எங்களை பைத்தியம் கூப்பிடுவாங்க. விக்டர், இதுதான் உன் டைம். எவ்வளவு நடந்து நீ ஓடிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. என்னது இது? அசால்ட்டா ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. WTC வின் பண்ணதா அல்லது ஆசஸ் வின் பண்ணதா, வேர்ல்டு கப் வின் பண்ணதா, இந்த ப்ரௌட சைலண்ட் ஆக்குனதா, இல்ல நான் பொறுப்பேற்று ஆஸ்திரேலியன் கேப்டன் எது உன்னை லைக் பண்ண வச்சுச்சு? இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார கபில, அது நம்ம காலம். பாத்துக்கலாம். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அன்பு நல்லா போடாடுறாங்க. அதுக்கு காரணம் ராஜன். அன்புக்கு முதல்ல போர்டாட கற்றுக் கொடுத்தது ராஜன். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எதுடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது வர ஒரு டைமன், அதை அடிச்சுட்டு போந்திருக்க விலை 15 கோடி. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே, எங்க பிளான் தெரியாம தெரியற. டேய் சொல்றாங்க, அந்த டைமனை சுத்தி இருக்கிற லேசர் கட் பண்ண போறேன். ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா பகு போட்டுருவேன். நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் வந்த உடனே ஜாலியா எஸ்கேப். அப்ப பவுலிங் யார் போடுவா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. யாரு வச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியும் மேடம். இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்தின. அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. இவனை யார் கற்போடு மறந்து போச்சு. மாலைகளும் மண்ணில் வீழும் பொழுது மாலைகளை தானே எழுப்பிடுது. வெங்கை வாழ்ந்த காட்டிலே வெங்கை வந்து நீரப்பிடும் கதையோ. ஏன்னு
எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. கடவுள் நம்மளை படிச்சது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுன்றதுக்காக தான். இனிமேல் நான் படைச்சவனே நினைச்சா கூட நம்மளை பிரிக்க முடியும். சொல்ற கேள்டா, நாம எல்லாம் ஒண்ணுடா. நாமளா இனிமே நாமங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல.